விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா ஒரு தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்தம் சிக்கு புக்கு ரயிலே அட கலக்குது பாரு இவ ஸ்டைலே சிக்குவால மயிலே இவ ஓகேன்னு அடி தூளே கலக்குது பாரு ஸ்டைலே சிக்குபால மயிலே இவ ஓகே நான் அடித்துள்ளே சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே சிக்குபால மயிலே இவ ஓகே நான் அடித்துள்ளே சின்ன பொண்ணு இவ படிப்பது எத்திராஜா மனசையெல்லாம் செலவை செய்யும் சுட்டு நீளம் இவ பார்வையில் உருவாச்சா வயசு பசங்களை விழியில புடிச்சா நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். நானும் இந்த நேரத்துக்கு தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். சேஷ மகிழ்ச்சி. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் அதற்குனா அடங்குற ஆளா நீ இழுத்ததும் பிரியிற நூலா நீ தடையலாம் மதிக்கிற ஆளா நீ விடியல விரும்பிடும் காபாலி மாறி இது இன்னும் முடியலன்னா போடா. என்னடா என்ன எவன்டா இங்க சொல்ல நீங்க சண்டை செஞ்சு பொருளை மச்சிரு இடுப்புல வச்சிரு சீனே போட்டா வெஸ்டே ஐயோ இவன் எந்த ஊரு ஆளு பறந்து வளர்ந்து கசால் பாட்டி காசி மேட்டே கூண்டே பதிவா இவன் தடி பொண்ணா போட லெப்ட் விட்டா ரைட் பக்கத்துல கிஞ்சி போடும் சிங்கிள் பஞ்சு ஐயோ இவன் கண்ணை பார்த்தா கோயந்த மாதிரி அவுத்து விட்டா கிஞ்சி போடும் ஒண்ணு வச்சா உயிர போயிடும் சாம்பாரு மாமா வச்சாம்பாரு மண்டா சொல்று சுண்டா கஞ்சி முறை மோசமான ஆளா பாரு எவன்டா இவன் லோக்கல் ஆளு குத்தா போடு யாரா மச்சான் இங்க வேற மாதிரி ஆளு சிரிக்கிறா இவன் லுக்கு ஊரு ஆளை பார்த்து அழுவுறா அவன் வர மத்தா முட்டி போட்டு என்ன சொன்னாலுமே கொப்பம் வச்சு கப்பா பாரு இன்னாங்கிற கம்மாங்கிற ஏண்டா வந்து கிஷோர் குமார் அடி எதுவும் பண்ணலையே, நல்ல ஸ்டைலிஷான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க தெரியுமா. என்னாச்சு, கண்ணில் கட்டி வருதா இந்த கண்ணில்? ஓகே, பிரசன்னா மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். கிஷோர் உங்ககிட்ட லைக் இது வரைக்கும் நிறைய பேர் தான் ஒருத்தங்கிட்ட ஸ்டைல் இருக்குது, ஒருத்தங்கிட்ட இது ஆட்டிடியூட் இருக்கு எல்லாம். பட் உங்ககிட்ட ஒரு பெக்யூலர்னஸ், யூ ஹேவ் தி ஸ்வாகர் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. லைக் அது மோஸ்ட்லி பார்த்தா அமெரிக்கன்ஸ் கிட்ட இல்லாட்டி அந்த அவங்ககிட்ட அந்த அமெரிக்கன் டான்சர்ஸ் கிட்ட இருக்கும் ஒரு மாதிரி ஒரு பாடியே வந்து மாதிரி கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்டைல் இருக்கும். யூ ஹேவ் தட் இன் யூ. அண்ட் யுவர் பாய்ஸ் டூ குட், ரியலி குட் பாய்ஸ், நல்ல ஸ்டைல் இருக்கு. அண்ட் அடிப்பட்டாலும் நிற்காம ஆடின தட் வாஸ் சூப்பர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், பிளாக் அவுட் ஆகிடுவாங்க சில பேர். பட் யூ டிட் நாட் ஸ்டாப். வெரி குட், பியூட்டிஃபுல்.
நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்ப. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஒரு சிரிச்சு பிரைட்டாக நல்லா பண்ணு. ஜஸ்ட் கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் மீதிலாம் பண்ண பண்ண வில் ஃபால் ஃபார் யூ. அண்ட் உங்கள் கொரியோகிராஃபர் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். கலா மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். டேய் சிரிடா சிரிடா, ஏன்டா பிடிக்கலையாண்ணே? பிடிச்சி இப்போ எவ்வளோ அழகாக இருக்க பற்றியா சிரிச்சா? என்ன பிடிக்கலையா உனக்கு? அதனால தான் என்ன பார்த்து சிரிக்காமல் இருக்கியா? ஓகே பாய்ஸ், ஹேண்ட்ஸம் பாய்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப அழகாக பண்ணீங்க. யார் கொரியோகிராஃபர்? பாபி மாஸ்டர். அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒரு பெக்யூலியர் ஸ்டைல், அது நிறைய பேர்கிட்ட இருக்காது, ரொம்ப ரேர் தான். அந்த ஸ்டைல் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன், அதை மட்டும் பார்த்துக்கோ. டைமிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன், ஏன்னா பாய்ஸ் ஈக்குவல். ஆனால் ரொம்ப அழகான பாய்ஸ், ஹேண்ட்ஸம் பாய்ஸ் இப்போ தான் நான் பார்த்தேன். ரொம்ப செம்மையாக பண்ணாங்க. ஒரே ஸ்டைல், ஒரே யூனிஃபார்ம், அந்த ட்ரெஸ்ஸு மாற்றினதுலேருந்து அவ்வளோ அழகாக டிசிப்ளினாக இருந்தது. அந்த பார்க்கும் போதே அவ்வளோ நல்லா இருந்தது. கேப்பிட்டா அண்ட் நீ ரொம்ப நல்லா பண்ணுற. ஆனால் அதான் நான் சொன்னேனே, அவன் வந்து அவர் பல்ட்டி அடித்து இது பண்ணும் போதும் நீ கரெக்டாக அப்படி பெண்ட் ஆகிட்ட. அடி லைட்டாக இங்கே பட்டுதுல்ல, அவருக்கும் அடிபட்டுருமா நான் பயந்துட்டேன். ஏன்னா 2 பேருக்கு அடிபட்டுதான். ஏன்னா அது ஒரு ஸ்பீடில் போகுது இல்லை, ஒரே ஸ்பீடில் பாட்டு. ஆனால் நீ நிறுத்தாமல் ஆடின பற்றியா? இதே பெரியவங்களாக இருந்தால் நிறுத்தியிருப்பாங்க. நீ நிறுத்தாமல் ஆடினதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் யூ. இப்படியே பண்ணு, கொஞ்சம் சிங்க் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, குட் லக்.